வணக்கம். இன்றே எங்கள் கோவிலை கும்பாபிஷேகம் நடக்கிறது. ஆமாம், நாங்களும் அங்கேதான் சென்று வருகிறோம். கூட்டம் அதிகமாக இருந்தது. கும்பாபிஷேகம் என்றால் என்ன? கும்பாபிஷேகம் என்பது கோவிலில் புதுப்பிக்கும் பணி நிறைவடைந்த பின் தேவதற்கு சக்தி வழங்கும் புனித நிகழ்ச்சி. கும்பம் என்றால் கலசம், அபிஷேகம் என்றால் திருநீர் ஊற்றுதல். பொதுவாக கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நிகழும். சில சமயம் புதிதாக கட்டிய கோயில் கும்பாபிஷேகம் நடத்தப்படும். இன்றைய காலத்தில் தான் குடமுழுக்கு செய்யப்படுகிறதா? இல்லை, பண்டைய காலத்தில் கோவில்கள் மண், மரம், கல் கொண்டு கட்டப்பட்டன. காலப்போக்கில் அவை சேதமடைந்தால் சீரமைத்த பின் தெய்வீக சக்தியை மீண்டும் நிலைநாட்ட கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது. சங்க இலக்கியங்கள் கூட குடமுழுக்கு நடந்ததற்கான குறிப்புகள் உள்ளன. கும்பாபிஷேகத்தில் நிகழ்வும் நிகழ்வுகள் என்னென்ன? கோவிலுக்குள் யாகசாலை அமைக்கப்படும். வேத மந்திரங்களுடன் யாகங்கள் நடத்தப்படும். கும்பம் எனப்படும் கலசங்களில் புனித நதி நீர் நிரப்பப்படும். அந்நீர் கோபுர உச்சியில் ஊற்றப்படும். அனைத்து சந்நிதிகளிலும் அபிஷேகம் செய்து பக்தர்கள் அந்த புனித நீரை தரிசனம் செய்கிறார்கள். நம் கோவிலின் பெரிய அளவின் அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்னதானம் பரமதானம் என்று சொல்லப்படுகிறது. எல்லா தானங்களிலும் சிறந்தது அன்னதானம். அப்படியா? உணவு கொடுப்பது புண்ணியம் தருமா? நிச்சயமாக. கும்பாபிஷேக நாளில் தூரத்தில் இருந்து பல பக்தர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு உணவு கொடுப்பது பக்தி வழி சேவையாகும். இதனால் சமத்துவ உணர்வு மேலுங்கும். அன்னதானம் கொடுப்பவர்க்கும் அதை பெறுபவர்க்கும் புண்ணியம் கிட்டும். அதனால்தான் கும்பாபிஷேகத்தில் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அது மட்டுமா? அன்னதானம் மூலம் சமத்துவம், ஒற்றுமை, கருணை, பக்தி ஆகியவனுக்கு வளரும். தேங்க்யூ. கும்பாபிஷேகம் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இது ஆகம சாஸ்திரப்படி செய்யப்படும் ஒரு புனித கிரியை. கும்பாபிஷேக விழாவின் போது புனித நீர், மூலிகைகள், தானியங்கள், பருப்புகள் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றில் பருப்புகள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. பருப்புகள் குடும்ப ஒற்றுமை, நலமான வாழ்வு, மன அமைதி ஆகியவற்றை தருகின்றது. பருப்புகள் ஐம்பூதங்களை பிரதிபலிக்கின்றன. பாசி பருப்பு நீர் தத்துவம், உளுந்து பூமி தத்துவம், துவரம் பருப்பு அக்னி தத்துவம், பைதம் பருப்பு வாயு தத்துவம், கடலை பருப்பு ஆகாய தத்துவம். இவ்வாறு பருப்புகள் ஆன்மீக நன்மைகள் தருகின்றன. இயற்கை பேரழிவுகளில் இருந்தும் கலசங்கள் நாமை காக்கின்றன. நமது கும்பாபிஷேகம் பண்பாடும் கலாச்சாரமும் அறிவியலும் சேர்ந்த பெரிய விழா. விழா முடிந்த நீ அந்த பருப்புகளை என்ன செய்வார்கள்? சிலவற்றை அன்னதானத்தில் பயன்படுத்துவர். சிலவற்றை விதை பருப்பு மாதிரி விவசாயிகளுக்கு கொடுத்து பயிரிடுவர். இதனால் வளம் பெருகும். வாருங்கள், நாம் விதைகளை பெற்று சென்று விவசாயிகளுக்கு வழங்கி நம் ஊரினை வளம் பெறச் செய்வோம்.